ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடை தோசை பண்ண போகிறோம். அதுக்கு அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம அடை தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் ரேசன் அரிசியும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு நான் சேர்த்துக்கிறேன். அரை டம்ளர் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அடை தோசைக்கு நம்ம மாவு அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற வச்சிருவோம். அடை தோசைக்கு நம்ம பருப்பு ஊற போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பக்கம் போல் ஆயிடுச்சு. பருப்பும் அரிசியும் பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு அரிசியெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு ஊற வச்ச தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியவே நான் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு ஊற்றிக்கிறேன். நாலு வரமிளகா, ஒரு 5-6 பூண்டு பல், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு பேட்ச் மாவு போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அடை தோசைக்கு. அந்த மாவு நம்ம ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிற பருப்பும் அரிசியும் நம்ம அரைச்சி நம்ம பவுலில் நம்ம சேர்த்துக்குவோம். அடை தோசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், எங்கள் கையில் பாருங்கள் 1-2 இருக்குது. இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம அரைச்சாச்சு. அதையும் நம்ம பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா கலக்கி வச்சுக்குவோம். நீங்கள் இப்படியே நீங்கள் அடை தோசைக்கு நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்றனாலும் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் மாவை புளிக்க வச்சுட்டும் கூட நீங்கள் அடை தோசைக்கு ஒரு 3 மணி நேரம் புளிச்சிருட்டும். மாவு புளிச்சதுக்கப்புறம் நம்ம தோசை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். 3 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாவை நீங்கள் அப்படியே நீங்கள் பிளைனாக நீங்கள் தோசை ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். இது கூட நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்கும். ஒரு தோசை பார்த்தீங்கன்னா அடை தோசை நான் பிளைனாக ஊற்றி காட்டுறேன். அதுக்கு அடுத்த தோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் முருங்கைக்கீரை போட்டு நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா தோசை கல் வச்சுட்டேன். கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தோசை நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தோசை மேலே அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசை வெந்துடட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். தோசை பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வெந்துடட்டும் தோசை. போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை வெந்திருக்கும். நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். திருப்பிக்கலாம். பாருங்கள் நல்லா தோசை நல்லா வெந்திருக்கு.
நம்மளுக்கு வந்து அடை தோசை வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு தோசை வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்குவோம். பிளைனான அடை தோசை வந்து நம்ம ஊற்றிட்டோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு காம்பினேஷனாக வந்து பொட்டுக்கடலை சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த அடை தோசைக்கு வந்து நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இல்லை சட்னி இல்லாமல் நீங்கள் வெறும் தோசையாக கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு தோசை வந்து பிளைனாக ஊற்றி காமிச்சிட்டேன். இன்னொரு தோசை வந்துட்டு நம்ம முருங்கைக்கீரை போட்டு நம்ம வந்து அடை தோசை வந்து நம்ம ஊற்றிக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். நீங்கள் முருங்கைக்கீரை போடல அப்படின்னா நீங்கள் வந்து மல்லி கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீரை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் வந்து ரொம்ப கீரை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கீரை வந்து ஒரு கையளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கலக்கிக்கலாம். பாருங்க, நான் போட்டிருக்க கீரை வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தோசை வந்து ஊற்றிடுவோம். தோசை கல் பார்த்தீங்கன்னா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து மாவு வந்து நம்ம ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசை வந்து வெந்துடட்டும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். தோசை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டுக்குவோம். சீக்கிரம் வெந்துடும் தோசை. நம்ம வந்து முருங்கைக்கீரையும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வேகிறதுக்கெல்லாம் நேரம்லாம் ஆகாது, சட்டுன்னு சீக்கிரம் வெந்துடும். தோசை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்குவோம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டு நம்ம வந்து அடை தோசை வந்து நம்ம ஊற்றிருப்போம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிளைனாக சாப்பிட்றனாலும் இந்த தோசை வந்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.